சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு பங்கஜித். நான் இப்ப பேச போறது இது மாதிரி லிஸ்ட் எழுதுறது, அதான் டாபிக். அந்த டாபிக் பத்தி பேச வெரி போறேன். குட் இப்ப நீங்க வெரி குட். சொல்லுங்க சித்தி. அந்த இது அந்த லிஸ்ட் எழுதுனீங்களே தமிழ் பட லிஸ்ட், ஆமா அது என்ன லிஸ்ட்? ஆமா. என்ன லிஸ்ட் அது? அது வந்து அ ஆ இ ஈன்னு அக்கு வரைக்கும். சரி. அப்புறம் கக்கா கிக்கி குக்கு கேக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா படம் பேரும் எழுதியிருக்கேன். அது ஒரு ஃபுல்லா நோட் படம் ஃபுல்லா. பேருனா நீங்க நீங்க பார்த்த படமா இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அப்படி படமா? கிடையாது அப்படி கிடையாது. ஆ நான் பார்த்த படம், பார்க்காத படம், கேள்விப்பட்ட படம், ஆ தினத்தந்தில அட்வர்டைஸ்மெண்ட் வந்த படம் எல்லாம் தமிழ் படம். ஆனா ஆனா இங்கிலீஷ் அது இல்லாம தமிழ் எக்ஸாஸ்டிவ் படம் லிஸ்டா? மட்டும். இப்ப ஆள ஆரம்பிக்குதுன்னா அந்த ஆள் எல்லா படமும் இருக்குமா? முக்காவாசி இது ரொம்பிருச்சு. 200 எவ்வளோ சில்லற முழுங்கிருச்சு. ஆ அப்புறம் நோட்டே ரொம்பிருச்சு. அப்புறம் தான் நிறுத்திட்டேன். நெறைய ஓ! லேட்டஸ்ட் படம் வரைக்கும் வந்திருக்கு. அது அப்ப மாரி நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆவுலயும் நெறையா. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு ஆன்னு போட்டுட்டு அதுக்கு நெறைய பேஜ் விட்டுருவீங்க. எழுதிட்டே இருப்பீங்க. ஆமா. ஆமா, அப்புறம் ஆமா. ஆன்னு போட்டு விட்டுட்டு இன்னொரு பேஜ் விட்டு அப்படின்னு போட்டு அதுக்கு ஆமா, பேஜ் தனியா போயிட்டு இருக்கும். ஆமா. அப்புறம் இ, இ, உ, ஊ, ஏ, அக்கு வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். போட்டுட்டு அது ஒண்ணுக்கும் தனி எவ்வளவு படம் வருதோ தெரியும் போது தெரியல எழுதிட்டே இருப்பீங்க அப்பப்போ. ஆமா, 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 ஆமா. கேள்விப்பட வர, வர. இப்போ புதுசா ஒரு அப்புறம் படம் காங்காச்சா வந்துச்சுன்னா போனேன். அது கரெக்ட். புதுசா ஒரு என்ன படம் வந்துச்சுன்னா உடனே அதை ஆட் பண்ணுவீங்க போய் அதுல. ஆமா ஆட் பண்ணிடுவேன். ஓ வெரி குட் வெரி எங்க குட். பேர் பார்க்கறேன்னா ஆட் பண்ணிடுவேன். ஓகே ஓகே. சோ ஃபுல்லா எல்லா வந்துட்டு படமும் உங்களுக்கு அந்த கலந்திருக்கும். இப்ப அது மாதிரி நிறைய இப்ப வச்சிருக்கீங்க. எவ்வளவு லிஸ்ட் இருக்கும் மொத்தமா? இரு அன்னைக்கு தான் எண்ணுனேன். ஒரு ம். கேட்டேன்னா அடுத்ததுல பார்த்து சொல்றேன். சரி பார்த்து நோட்ல. சொல்லுங்க. ரைட். அது மாரி இது மாதிரி காக்கா, கிக்கி, குக்கு, சாச்சா, ம் சீச்சி, செய். அப்புறம் ம். வந்து சாவுக்கு அப்புறம் இல்லன்னு நெனைக்கிறேன். சாச்சா, சூ, ஜே எல்லாம். முதல் எழுத்து வருதோ அதெல்லாம். அந்த மாரி. அந்த மாதிரி வச்சு எழுதிட்டு ஆமா, இருக்கீங்க. சரி அது மாதிரி சினிமா படம் லிஸ்ட் ஒண்ணு. அப்புறம் வந்து ஆமா, நான் கேள்விப்பட்டேன் இது மாதிரி டைரி மாதிரி இப்போ ரவி ப்ரமோஷன் வந்தது, ரிட்டையர் ஆனா அதெல்லாம் ஆமா, எழுதுறீங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. ஆமா, இன்னும் எழுதுறீங்களா? ஆமா. கட்டாயமா இப்ப வரைக்கும் அப் டு டேட். நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்த வரைக்கும், டிஸ்சார்ஜ் ஆ ஆன வரைக்கும் எழுதியாச்சு. சரி. அப்புறம் சமையல் குறிப்புலாம் எழுதுறீங்களா? ஆமா. சமையல் புக்கு என்னென்ன அதிசயமா புது சமையல் வருது, ஆ மங்கையர் மலர்ல, அவள் வீடுல எதெல்லாம் வருதோ, ஆ அதெல்லாம் பார்த்துட்டு செய்ய முடியும். நம்மகிட்ட அந்த ஆ சாமான்லாம் இருக்கு. கண்ணா மண்ணானலாம் இல்லன்னா, பார்த்து செய்யக்கூடியதா எழுதிருவேன். ஆ அதுக்கு ஓகே. சமையலுக்கு பிரிச்சு வச்சிருக்கேன். அது மல்லிகா வந்து பத்திரினா ஆட்டு சட்னி தனியா, துவையல் தனியா, சாம்பார் தனியா, சைவ சமையல், அசைவ சமையல்னு நோட்டு வச்சிருக்கேன். அந்தந்த ஆ பக்கத்துல அது அது எழுதினா தான் ஈஸியா இருக்கும் பார்க்க. ஆ பொரியல் ரவி வகைகள், குழம்பு வகைகள் ரவி. ஆ அப்படி. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, ம். இன்சுலினுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் ரிசல்ட் வந்த உடனே, "ஏய் சொல்றா எவ்வளோடா?" அப்படின்னு சொல்லி என்னோட டைரியில எழுதிருவாங்க. இன்னைக்கு பிளட் டெஸ்ட் பண்ணது இவ்வளவு இருக்கு அப்படின்னு எழுதிருவாங்க. ஓ அவனுக்கும் மெயின்டெயின் பண்றேன். She will record. அவனுக்கு பிளட் டெஸ்ட் எனக்கு, அனைவரும் அவனுக்கு, ஒண்ணா உமாவுக்கு. மெமோரியா பண்ணுவோம். ரிசல்ட் வந்துச்சுன்னா சொல்லாம மேல எடுத்துட்டு போக கூடாது. இல்ல மேல எடுத்துட்டு போயிட்டா எனக்கு போன்ல சொல்லணும். இந்த டேட்ல இவ்வளவு இருந்தது. அதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே நித்யா பேசுங்க. நித்யா. நித்யா வந்து என்ன கேக்குறேன்னா ஒரு ரிக்வெஸ்ட். கேளுப்பா. அதுக்கப்புறமா வந்து அந்த டைரி அதெல்லாம் எனக்கு கொடுப்பீங்களா? உனக்குன்னு எழுதி வச்சிருவா உயில்ல. உயில்ல உயில எழுதும் போது டைரி இல்ல, டைரி வேண்டாம். இந்த சமையல் சமையல் குறிப்பு சமையல். அந்த ஆ, மாதிரி அதெல்லாம் லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும். அதான் அது உயில எழுதும் ஆ போது இந்த சமையல் புக்கெல்லாம் நித்யாவை கொடுத்துருங்க அப்படின்னு கொஞ்சம் எழுதிருவா ஒரு வரி. தலைவாங்க. இல்ல அதெல்லாம் அது எழுத ஒரு சித்தி அதை எழுத வேண்டாம். நாங்க ஜெயந்தி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. ஆ, நான் சொன்னத. பண்றேன்ப்பா, எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். அதை விட எல்லாருக்கும் உபயோகமான மாதிரி நீ எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது இப்பதான் இருக்குது பிரிண்டிங். அந்த மாதிரி கடை கடைன்னு ஒரு பிரிண்ட் போட்டா ஆச்சு. அந்த ஒரிஜினல் தான் எனக்கு வேணும். ஓகே ஒரிஜினல் ஜெயந்தி. உனக்கு வேணுமா? அப்ப காப்பி எடுத்துட்டு உங்கள்ட்ட கொடுக்குறோம். சரி, யாருக்கு வேணுமோ அவங்க எல்லாம் காப்பி எடுத்துட்டு உங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. I ஜெயந்தி. have a request to Nityaka. நித்யா ஒண்ணு இல்ல, 3 நித்யாக்கா, புக்கு எழுதிட்டேன். 3 புக்கு குறிச்சு அத்தை கிட்ட வச்சிருக்கேன். இருந்து அதை வாங்கி அழகா ஆ, இங்கிலீஷ்ல டைப் பண்ணி ஒரு காப்பி ஆ. எனக்கு வேணும். போச்சு. நீ அதை விட சோம்பேறி நீ. நீ வாழைப்பழ சோம்பேறி நீதான். இல்லங்க அத்தை, அது தமிழ்ல எழுதிருந்தீங்கன்னா உங்க தமிழ் கையெழுத்து எனக்கு படிக்க முடியாது. எங்க அம்மாக்கு நீங்க லெட்டர் எழுதுற காலத்துல இருந்து எனக்கு உங்களோட தமிழ் படிக்க முடியாது. அது அந்த கையெழுத்து அப்படிதான் ஒரு காலத்துல வெண்ணிலா சொன்னான். ஐயோ அத்தை சமையல் புக்கா, அது அவங்கதான் படிக்கணும்னா. உடனே எனக்கு ரோஷம் வந்துருச்சு. நீ அப்படியா சொன்ன, இனிமே பார் அப்படின்னு முத்து முத்தா எழுதியிருக்கேன் அடுத்த சமையல் புக்கெல்லாம். யார் இல்ல, வேணா போய் முத்து உங்க முத்தா கையெழுத்தா எழுதினாலும் என் மண்டைக்கு ஏறாது. அதனால அந்த முத்து அக்கா எழுதியா? அதை வாங்கினாங்கன்னா அதை அழகா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே சரி. ஓகே. அதான் அடுத்தது ஒரு வந்து கோமாமா. ஆ, இது ராஜா, சொல்லுங்க. கோமாமா சூப்பர் மார்க்கெட் போய் எல்லாரும் ம் என்னென்னமோ எல்லாம் வாங்கினாங்களாம். வாழைப்பழம் வாங்கினாங்களாம். சரிடா கோமாமா, உரிச்ச வாழைப்பழம் இருக்கா?
அப்படின்னு அப்படின்னு கேட்டாராம். அந்த கதையா வர நீ. ஆமா அந்த ஆமா கடைக்காரன் முழிக்கிறான் நான் திருன்னு. என்னங்க சாருன்னா, ஈஸியா இருக்கு சாப்பிட்டு குச்சி குடுத்துட்டேனா அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி நிஜமா சரி. நடந்தது இது. அப்படியா? சூப்பர் மார்க்கெட்ல போய் கேட்டாரு. ஓ ஆமா. ஆமா, ரைட் ஆமா. ரைட். சொல்லி சிரிச்சுட்டு இருந்தோம். ஓ ஆல் தி அப்புறம் பெஸ்ட். அப்புறம் வந்து இப்ப சினிமா லிஸ்ட் எழுதுறீங்க, சினிமா படம், இது மாதிரி ஆமா, பழமொழி எழுதுறீங்க, ப்ராவர்ப் அ, எழுதுறீங்கல்ல, அது ப்ராவர்ப் ஆமா, எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கீங்களா? ஆமா, ஆமா. ஓ! அது மாதிரி சொல்லுங்க. என்னென்ன லிஸ்ட் ஃபுல் சொல்லுங்க. ப்ராவர்ப், நம்ம சினிமா, சமையல் குறிப்பு, ஆமா. அப்புறம் அப்புறம் சமையல் குறிப்பு, அப்புறம் வீட்ல ஏ டூ இசட் எல்லாம் ஏசில ஆரம்பிச்சு பிளம்பர் ஒர்க்கு, ஆசாரி ஒர்க்கு என்னென்ன அந்த ஒர்க் நடக்குதோ, அந்த அசால்ட்டா ஒர்க் அப் நீங்களே பண்ணிடுறீங்க. அசால்ட் எல்லாம் பாக்குறது இல்ல. அவன் என்ன பண்ணோ பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. இல்ல கேட்டுப்பேன். என்ன மிஸ்டேக் இல்ல அது இருந்தது? என்ன அது டிவைட் இல்ல. பண்ண? அதுக்கு எவ்வளோ காசு? எவ்வளோ கூலி? ஆ, எல்லாம் கேட்டு எழுதிப்பேன். அதுல எழுதிக்கிறீங்க. என்னென்ன சாமான் வாங்குனா, ஆ, அதுக்கு இவ்வளோ ரூபா எல்லாம் ஆ, போட்டு அது தனி புக்கு. ஓ, எல்லாம் ஏசில இருந்து அப்புறம் என் பெட் கவர் மாத்துனது, என் தலாணி உர மாத்துனது தேதி, ஆ, டூத் பிரஷ் எடுத்த தேதி, ஆ. அதெல்லாம் ஒரு இது ஒரு நோட் அதெல்லாம். வீட்டு அப்ப தோட்டக்காரன் இப்போ வந்து எப்ப தோட்ட வேலை செஞ்சுட்டு போனா, அப்ப திருப்பி எப்போ யாராச்சும் வந்து வரணும்? நிறைய பிரஷ் பண்ணிட்டாங்களா? ஏன் டூத் பேஸ்ட் சீக்கிரம் தீர்ந்து போகுதுன்னு கேட்பீங்களா? போன மாசம் வாங்கும்போது 40 கட்டாயமா, நாள் வந்தது. கட்டாயமா. இப்போ 30 நாள் தான் ஆமா, வந்ததுக்கு. என்ன ஆச்சு? என்ன ஆமா. விஷயம்? நாய் ஏதாவது பல் இல்ல அது இல்ல போச்சா? கேட்பீங்க. பல்லு ஒழுங்கா பல்லு பிரஷ் தேய்க்கிறியா தேய்ச்சா ஷூ பாலிஷ் பண்றியான்னு கேட்டுருவாங்க. என்ன ஆமா, சொல்லுங்க? ஆமா. அதுவும் கேட்பேன். கை தூக்குறா வசந்தி, உஷா. சொல்லு. உமா உமா உஷா. இப்போ சொல்லு. புது அடிஷன் என்னன்னா ஒரு நோட்ல 6 வேலைக்காரிங்களோட பேரும் போட்டு இத்தனை தேதிக்கு வந்தாங்க, இத்தனை தேதிக்கு அரை நாள், இத்தனை தேதி முழு நாள், இந்த அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, இவ்வளவு பைசா பாக்கி, இதெல்லாம். அது அது ஒரு கதை. ஜாயினிங் டேட், எப்ப டிஸ்மிஸ் டேட் எல்லாம் போட்டிருப்பீங்களா அதுல வேலைக்காரிக்கு? ஆமா, ஆமா, ஆமா. அப்ப அப்புறம் 10 வருஷம். இந்த ஆ, வீட்டுக்கு ம், 88க்கு வந்ததுல இருந்து இப்போ ஆ, 23 வரைக்கும் எத்தனை ஆ. வேலைக்காரிங்க வந்திருக்காங்க ஆ, அப்படின்னு பேரோட லிஸ்ட் இருக்கு. ஓ. அப்ப அது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வந்த வேலைக்காரி திருப்பி வந்தா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓ, நீ வந்திருக்கே 10 ஓ, வருஷத்துக்கு முன்னாடின்னு. கட்டாயமா தெரிஞ்சிடும். எவ்வளவு சம்பளம் கொடுத்தேன்னு தெரிஞ்சிடும். அதனால அப்பெல்லாம் நான் உனக்கு 25 ரூபா 30 ரூபா. 10 ஆமா. வருஷம் போது 10 30 ரூபா கொடுத்துட்டு டபுள் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு இப்போ அப்படின்னு சொல்லுவீங்க. டபுளா திருப்பிளா 3000 இப்போ. ஓ, அப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் அத வச்சிருக்கேன். அப்புறம் ஆ, கொலு லிஸ்ட் எந்தெந்த வருஷம் கொலு வச்சேன், ஆ, கொலு லிஸ்ட் எந்தெந்த வருஷம் ஓ, வச்சேன், எந்தெந்த வைக்கல, ஓ, ஏன் வைக்கல, ஆ, அப் டு டேட் சாமி ரூம்ல மட்டும் வச்சேன், பெருசா வச்சேன், சின்னதா வச்சேன், ஓ. எல்லாம் அந்த லிஸ்ட் அது தனி வச்சிருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் ஒண்ணும் தனித்தனி புக்கு. அது வந்து ஃபேமிலி டைரியிலே பின்னால இருக்கும். இந்த ஓ, வேலைக்காரிங்களும் கொலுவும் ஓ. அப்படி இருக்கும். தனித்தனி புக் இல்ல. இப்ப இந்த இந்த வீட்டு மெயின்டெனன்ஸ் விஷயம், பண்றது, பிளம்பர் இது இந்த ஏசி என்னப்பா? ரிப்பேர் பண்றதெல்லாம் சொன்னீங்களே, ஏசிலாம் வாங்குனது, ஏசி வாங்குன ரேட், ரிப்பேர் பண்ண ரேட்லாம் போட்டிருக்கீங்களா? ஆமா, ஆமா, ஆமா. வாங்குன ஓ, ரேட்டு, எந்த கடையில வாங்குனது, ஆ, எப்பப்ப சர்வீஸ்க்கு வரான், அவனுக்கு ஆ, ஏஎம்சி கட்டுனது, ஆ. எத்தன மாசம் கரெக்ட். கட்டணும், அதுக்குள்ள எப்பப்ப அவன கூப்பிடணும், 3 ஜெயந்தி. மாசத்துக்கு ஒருக்கா அவனுக்கு ரிமைண்ட் பண்ணி வர சொல்லணும். ஆ, ஏஎம்சி கட்டியிருக்கவன் சும்மாவா ஏமாத்திருவானுங்க 2 தடவ வந்து. அவன ஆமா 4 தடவ வர கரெக்ட். வைக்கிறது, நான் ஒண்ணு இப்பயே அதெல்லாம் எழுதி சொல்லிடுறேன்ப்பா. வச்சிருக்கேன். ஜெயந்தியா அதாவது சொல்றா. ரவினா ரவினா ஆ, அதாவது செப்டிக் டேங்க் எப்போ கழுவுனது, இதாச்சுன்னா எப்போ கழுவுனது, எவ்வளவு சார்ஜ் ஆச்சு, அப்போ எவ்வளவு வருஷம் கழிச்சு சொல்லிட்டாங்க. 10 வருஷம் ஆச்சுடா அதுக்கு இதாகி பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சோ இது ஒண்ணு. வீட்டுல என்னென்ன பண்ணோம், எப்ப பண்ணோம், எவ்வளவு காஸ்ட் ஆச்சு, இது ஃபுல்லா வந்துடும். இன்னொன்னு முக்கியமானது, இந்த கல்கண்டுல ஃபர்ஸ்ட் வரும் தெரியுமா, காது மூக்கு தொண்டைக்கு ஒவ்வொன்றுக்கு துணுக்கு துணுக்கா வரும் இல்லையா, அதுவும் ஒரு புக்கை போட்டு காது வரைஞ்சி அந்த காது சம்பந்தமா பெயின் வந்தா என்ன பண்றது, இது பண்றது, என்ன பண்றது, அந்த துணுக்கு அவன் என்னென்ன கொடுத்தானோ ஆமா. எல்லாத்தையும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிருப்பாங்க. சிலது எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி காது, கண்ணு, மூக்கு, உடம்புல வரிசையா என்னென்ன இது வரும்ன்றதுக்கு எல்லாம் பார்த்து தனித்தனியா அது வச்சு ஒரு தனி பெரிய அது தனி புக் டைரி. இருக்கு. எல்லாம் தனி வந்து டைரி அது. நாட்டு வைத்தியம் இல்ல எப்படி பண்ணா சரியாகும்ன்றது அந்த தமிழ்வாணன் அந்த இது வந்து ஃபுல்லா இருக்கு. ஓ, அது எத்தனையோ பேருக்கு அதை பார்த்து சொல்லி சரியா இருக்கு. இருமலுக்கு, வயிற்று வலிக்கு, பேதிக்கு எவ்வளோ பேருக்கு வைத்தியம் சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு நாட்டு தடவை வைத்தியம். அமெரிக்கா வரும்போது ஒரு அசைன்மெண்ட்டா அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த பேப்பரா இருந்தத கொண்டு வந்து ஒரு டைரியில கொண்டு வந்து கலர் கலர் பேனா வச்சு எல்லாமே எழுதிட்டேன். பேப்பரா இல்ல. இப்போ ஓ, ஃபுல்லா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வைத்தியம். என்னென்ன வைத்தியம், நாட்டு ஓ. வைத்தியம், எது எது கேட்டிருக்கு, எது எது செய்யலாம். எல்லாம் அந்த உஷா வேலைக்காரிங்க வருவாங்க, சங்கர் என் பியூட்டர் பையன் போட்டு இப்படி, சங்கர். வசந்தி என் வீட்டுக்காரர் பொண்ணு பார்த்துட்டு இப்படி ஜெராக்ஸ் அப்படின்னாங்கன்னா எடுத்துருக்காரு. உடனே அதை எடுத்துருவாங்க. உன் காதலிக்கு அவன் பொண்ணு இந்தா எடு, இதெல்லாம் பண்ணிப்பாரு, இது பண்ணா பாரு, இல்ல இது பண்ணிப்பாரு, இது ஈஸியா ஆ. பண்ணலாம், இது பண்ணா சரியா போயிடும் அப்படின்றாங்க. பிறந்த சரி, நாள் குட் லிஸ்ட் ஜெயந்தி. வச்சிருக்கேன்ல, பிறந்த நாள் லிஸ்ட். அதுல எங்க வசந்தி வீட்டு
எல்லாம் என் குழந்தை பிறந்தா என்கிட்ட தான் வந்து, "அம்மம்மா தேதி பார்த்து சொல்லுங்கம்மா, என் பிள்ளை எப்படி பிறந்து எப்ப பிறந்ததுன்னுவாங்க." நான் தான் பார்த்து சொல்லுவேன். பக்கத்துல இந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க எழுதுவீங்களா? பிள்ளைங்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஆ? எழுதுவீங்களா நீங்க? ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் அ எல்லாருக்கும் அவ் எழுதுறீங்களா? எல்லாருக்கும் இல்ல. எங்க வேலைக்காரி பழனியம்மா இருக்குல்ல, ஆமா. அவங்க மகன் 2 பேரு, மருமக, அவங்க ஆ. குழந்தைலாம் எந்த பிறந்ததெல்லாம் பர்த்டே தேதி என்கிட்ட இருக்கும். ஓ அவ தான் எடுத்துட்டு வருவா தேதி. ஓ அம்மா பிறந்த தேதி கேட்கறாங்கம்மா, எப்பம்மா சர்டிஃபிகேட் இல்லன்ட்டு வருவா என்ட்ட. நட்சத்திரம் அதெல்லாம் நான் சொல்றீங்களா? தேதி ஆமா சொல்லுவேன். ஓ ஜெயந்தி. ஓகே. அத்தை இதெல்லாம் நீங்க எப்படி எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க? இவ்ளோ புக்கா எழுதுறீங்களே, எங்க ஆ வச்சிருக்கீங்க? எங்க அத இடம்? ரவி கிட்ட கேளு. அத எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும்னு, ஹால்ல டீப்பாய் அடியில வச்சிருந்தா, "ஏம்மா இத்தன டைரி கொண்டு இங்க குப்பையாட்ட வச்சிருக்கீங்களே, இத்தன டேய் குப்பை இல்லடா, எனக்கு தேடிலாம் எடுக்கிறதுக்கு முடியாது. இப்போ வயசாச்சு. முந்தி அலமாரில வச்சிருந்தேன். இப்ப இது பாரு, இப்ப கூட ஒரு சமையல் குறிப்பு எழுதணும். என்னால உட்காந்து எழுத முடியல. அதனால அதெல்லாம் இங்கேயே வச்சிருக்கேன்டான்னு கண்ணுக்கு முன்னாலயே வச்சிருக்கேன். இப்ப வந்து திடீர்னு வைத்தியம் கேட்டாங்கன்னா தேடிட்டு இருக்க முடியாதுல்ல. அது அதனால அந்த நோட்டெல்லாம் முன்னாலயே இருக்கு எடுத்து சொல்ற மாரி." வெயிட் நான் சொல்றேன். வசந்த் சித்தி என்ன சொல்றீங்க? சித்தி ஒரு நிமிஷம் ஜெயந்தி. இல்ல இவ்வளவு வைத்தியம் வச்சுக்கிட்டு தனக்கு எதனா அவசியம் வேணும்னா மறந்து போயிடும். செய்யாது. செய்வேன். ஏன் தெரியுங்க? எல்லாம் பார்த்து என்கிட்ட தான் செய்வேன். கேக்கும். நான் சொல்லுவேன், ஏங்க வசந்தி அன்னைக்கு அப்படி சொல்லுவா. சொன்னீங்க, அத பண்ணுனேன். ஆமால்ல. சரி பண்றேன்னும். அது அங்கிள் நீ எப்பவுமே மியூட்ல இருக்கீங்க. சொல்லுவாங்கல்ல, அங்கிள் ஸ்டில் தலைவலி இது மியூட்ல தனக்கு இருக்கீங்க. வந்தா தெரியும்னு. அது அந்த மாதிரி. சங்கர் நீ மியூட் பண்ணிக்கோ. அங்கிள் மியூட் பண்ணி சொல்லுங்க இப்போ. அதுதான் கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பாரன்றி கருத்தில் வையாரடி போச்சு. கிளியன்னா. ஓ செத்தது. அதெல்லாம் பாயிண்ட். ஜெயந்தி எழுதினாலே புரிஞ்சுதா? தமிழ எக்ஸ்பிளைன் பண்ணணும். படிக்கிற பசங்க படிச்சிருவாங்க. பார்த்து எழுதிட்டு வரவன் எழுதினதோட இருக்கும். நோட்ல எழுதினு வந்ததோட இருக்கும். இல்ல ஜெராக்ஸ் எழுதிட்டு வருவான். ஜெராக்ஸ் எடுத்ததோட இருக்கும். மண்டையில ஏறாது. அதே மாதிரி இவ்வளத்தையும் மண்டையில ராஜாமா ஏத்தணும்னா எத்தனை மண்டை வேணும்? இவ்வளத்தையும் மண்டையில ஏத்தணும்னா நிறைய மண்டை வேணுமே. ஓகே. இப்ப ஆ. நீங்க சொல்லுங்க. இன்னும் வேற என்ன லிஸ்ட் இருக்கு? ஐயையோ! ஆ, திடீர்னு இன்னும் சப்ஜெக்ட்க்கு வந்துட்டியே. ஆமா. அங்க சப்ஜெக்ட் வந்துருவாங்க. அப்புறம் இதான் எழுதி வச்சிருக்கேன் உயிலு. யார் ஆ. யாருக்கு என்னென்ன ஓ அப்படின்னு அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஆ, ஆ. அப்புறம் அது வந்து ரீசெண்டா வந்து ஆ ஆ கேஸ் பண்ணி அது ஏற்கனவே முந்தியே இருக்குதே. செத்தா என்ன பண்ணணும்? ஓ நீங்கலாம் தவிக்க கூடாதுல்ல. அதுக்கு ஆமா வேற ஆமா. நோட் போட்டு அதுக்கு எழுதி வச்சிருக்கேன். என்ன ஆ, செய்யணும்? எப்படி படுக்க வைக்கணும்? ஆ. எந்த அதான் அது படத்தை தெரியும். எந்த படத்தை வச்சு பூஜை பண்ணணும்னுட்டு படமே எடுத்து அதுக்கு ஃப்ரேம் பண்ணி அதுக்கு ஆணி மாலை போடுறதுக்கு வேற ஆணி அந்த காலத்துல அப்புறம் தேடுவாங்க அப்படின்னு ஆணி வேற அடிச்சு எடுத்து சுத்தி பீரோ மேல வச்சிருக்குது. அந்த கதை தெரியாதா? அது அந்த தெரியாது. கதை இப்போ கேஎஸ் மணி போட்டோவும் பாட்டி போட்டோவும் வித்தியாசம் இருக்குல்ல. நல்லாவே இல்ல. அப்புறம் வந்து மேஜர் இறந்துட்டார்ல சண்முக சுந்தரம். ம். அவருக்கு சாவுக்கு போயிருந்தேன். அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ வாழ்ந்த மனுஷன், லெப்டினன்ட் கர்னல். அவரு வாழும் போதே சாக போறாருன்னு தெரியும். ஒரு வீட்ல ஒரு போட்டோ ஒரு 50 வயசு 60 வயசு போட்டோ கூட எடுத்துக்க மாட்டாங்க. வீட்ல ஒரு போட்டோவும் இல்ல. செத்து போய் பணத்தை எடுத்துட்டு வராங்க. அவர் என்சிசி படிச்சாரு பாரு, ஆபீஸ்ல வேலை பார்த்தாரு பாரு. இவ்வளோண்டு பையனா. அந்த போட்டோவ ஒரு 6க்கு 8 அடி போட்டோ 6 இன்ச்சு போட்டோவ கொண்டு வந்து வைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வயித்தெரிச்சலா போச்சு. அட கடவுளே! அவங்களுக்கு இப்ப இவ்வளோ பேர் வந்து அவர் பணத்த எவ்வளோ பேர் சாப்பிட்டுருக்காங்க. அவ்வளோ ரிட்டயர்ட் ஆகி அவ்வளோ ரூபா வாங்கியிருக்காரு. ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண முடியாதா? அப்படின்னு நெனச்சுட்டேன். அன்னைக்கு முடிவு எடுத்தேன். சரி இப்படி பண்ணுங்க. அதுவும் இல்லாம இங்கேயும் எங்க வீட்டுக்காருக்கும் எனக்கும் இப்ப பார்த்தா வித்தியாசம் இருக்கு. அந்த மாரி வரக்கூடாதுன்னு சித்தப்பா ஃபோட்டோ ஹால்ல மாட்டிருக்குல்ல, அப்ப எடுத்த என் ஃபோட்டோவ ஸ்டுடியோ இவங்கலாம் தெரிஞ்சா திட்டுவாங்கன்னு, தெரியாம ஸ்டுடியோக்காரர் இவங்கலாம் இல்லாத சமயத்துல வர சொல்லி, அந்த ஃபோட்டோவ காட்டி, ரொம்ப பெருசு ஒண்ணு இருக்குது கட்டில்கள்ல ஏற்கனவே. அது இவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்ப வைக்கிற மாரி சைஸுக்கு எடுத்து, அப்பா அந்த ஃபோட்டோவுல 2 ஆணி அம்மா அடிச்சுக்கிறான் வாயில வைத்து. ஏம்மா ஆணிய ஃபோட்டோ எடுக்க சொன்னீங்க, பிரிண்ட் போட சொன்னீங்க ரைட்டு. அதுல ஆணியமா வைக்க சொல்றீங்க அப்படின்னா, அப்பா அந்த நேரத்துக்கு ஆணிய தேட மாட்டாங்கப்பா. எவனாவது மொட்டை பையன் பெரிய ஆணி எடுத்து ஒரு அடி அடிச்சான்னா, ஃபோட்டோ 2ஆ போயிடும்ல. அதுக்கு தான் அந்த குட்டி ஆணிய வச்சிருப்பா சொல்றேன்னா, அம்மா ஏம்மா இந்த அட்டகாசம் பண்றீங்கன்ட்டு போயிட்டான். அப்பவும் அவனுக்கு மனசு கேட்காம 2 ஆணிய ஃபோட்டோக்கு பின்னால வச்சு டேப் ஒட்டியிருக்கான். ஏன் ஒட்டுனான்? அவனுக்கு மனசு கேட்கல. ஐய்யய்யோ! அவங்க சொல்றது கரெக்ட் பாயிண்ட்டுன்னு ஒட்டி வச்சிருக்கான். அந்த ஃபோட்டோவ எல்லாருக்கும் சொல்லி பீரோ மேலயே வச்சிருக்கான். ஆமா. உடனே அந்த எடுத்து வைங்க. ஆமா. அந்த பின்னாடி யாரும் பார்க்க மாட்டாங்க. அது நோட் எழுதி வச்சிருக்காரு. பின்னால் திருப்பி ஆ பார்க்கவும். அங்க ஆணி பின்னாடி பார்க்கவும். முன்னாடி ஒரு ஒட்டி வச்சிருக்க பேப்பர. ஒட்டலாம் இல்லாட்டி என்னோட புக் எழுதியிருக்கேன் விவரமா அதுல எழுதிடலாம். ஒரு ஆமா. லைன் சேர்த்துக்கிறேன். இல்ல நீங்க போட்டோ அப்படி. மேல எழுதிருங்க. போட்டோ அப்புறம் கூட ஞாபகம் புக் போய் தேட மாட்டாங்க. நீங்க போட்டோ மேல எழுதிருங்க. ஆமா. பின்னால் திருப்பி அப்புறம் பார்க்கவும் ஆணி இருக்கும் பார்க்கவும் அப்படின்னு எழுதி எழுதிருங்க. வச்சிடுறேன். சரி. ஆ, அப்புறம் என்னோட இது கண்ணு ஏற்கனவே நான் தானம் பண்ணிட்டேன். அப்ப ஆ. வந்து நான் உடம்பும் வந்து இந்த மாரி என்னாட்ட உடம்பு ரேரா தான் இருக்கும். இப்படி எங்கெங்க ஃபேட் இருக்கு, என்ன இருக்குன்னுலாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால மெடிக்கல் காலேஜ் விநாயகா மெடிக்கல் காலேஜுக்கு என்ட்ட குடுத்துருங்க.
இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும். இவ்வளோ ஃபேட் இருந்தா என்ன பண்ணலாம்? இந்த அம்மா எப்படி என்ன இளைக்க வைக்கிறது? எல்லாம் பாடமா இருக்குன்றான்னா, பிள்ளைங்கலாம் எல்லாம் எழுதிட்டேன். நான் இவங்களுக்கெல்லாம் தெரியாம ஆள கூப்பிட்டு என் உடம்ப தானம் பண்றேன்னு எழுதி, இந்த மாரி தானம் பண்றவங்களுக்கு ஃபோட்டோவுல வருமாமே, அதுக்கு ஃபோட்டோவும் குடுத்து எல்லாம் பண்ணிட்டேன். வெரி குட் வெரி குட். ஆனா 4 பிள்ளைங்க கையெழுத்தும் வேணுமாம். 4 பிள்ளைங்களும் போட மாட்டேன்ருச்சு. அராத்து பண்ணிருச்சு. போச்சுடா. அது எப்படி எங்கள கேட்காம நீங்க உடம்பு தானம் பண்ண முடியும்? பண்ணக்கூடாது. அட பாவிங்களா! நல்ல காரியம் தானே பண்றேன். அந்த நல்ல காரியம் I நாங்க know. பண்ணிப்போம் இது இதுன்னு. எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணி கையெழு கிழிச்சு போட்டேன். ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டி, அந்த ஆள 2 தடவ வீட்டுக்கு வர சொல்லி, பர்ட்டிகுலர்ஸ் எல்லாம் குடுத்து எல்லாம் ஆஹா. பண்ணி போட போறேன். அவன் கடைசி நேரத்துல 4 பேர் கையெழுத்து வேணும்ன்ட்டான். அது என்னப்பா போட்டுருவாங்கப்பா நல்லது தானேன்னு பார்த்தா, நான் வச்சுக்கிட்டு எங்கள பாபு கேட்காம உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? முடியாது அப்படின்ட்டுச்சுங்க. சரி போங்க கண்ணையாவது ஒத்துக்கிட்டீங்களே! அப்படின்னு இப்ப கண்ணு மட்டும் குடுக்குறேன். பாபு அந்த புக்லயே எழுதிட்டேன். நான் உடல தானம் பண்ண விரும்பினேன். ஆனா பசங்க ஒத்துக்கணும் அதையும் எழுதிட்டேன். பாபு அது ஓகே. வெரி குட், வெரி குட். நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. அது நான் மாதிரி வந்து நீ 1 மணி நேரம் முழிக்க வச்சுட்டேன் இந்தான்னு. சரி. ஆ